வணக்கம். வேளச்சேரியில் இளைஞரை பட்டா கத்தியால் கொடூரமாக தாக்கும் வீடியோ வெளியாகி பொதுமக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கல்லால் அடித்து பொதுமக்கள் வெட்டிய நபர்களை விரட்டி அடித்துள்ளனர். சாலையில் தாறுமாறாக இளைஞரை வெட்டிவிட்டு வெட்டிய நபர் பட்டா கத்தியுடன் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட புகைப்படமும் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சென்னை வேளச்சேரி நேரு நகர் எல்எல் முதலியார் தெருவில் நடந்து வந்த இளைஞர் ஒருவரை 2 பேர் பட்டா கத்தியால் தருமாறியாக வெட்டியுள்ளனர். வெட்டுப்பட்டவர் எழுந்துக்க முடியாமல் படுத்தவாறே தனது கைகளால் தற்காத்துக் கொள்ள முயற்சித்தும் தொடர்ந்து பலமுறை வெட்டி கொண்டே இருந்ததால் அங்கிருந்த பொதுமக்கள் கற்களை வீசியும் காலணியை வீசியும் அந்த இளைஞரை காப்பாற்றியுள்ளனர். பின்னர் பொதுமக்கள் வேளச்சேரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் வேளச்சேரி போலீசார் வெட்டுப்பட்ட படுகாயமடைந்த இளைஞரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட தகவலில் வெட்டுப்பட்ட இளைஞர் பார்த்திபன் என்பதும் இருவரும் போதையில் வெட்டியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. யார் வெட்டியது, எதற்காக வெட்டியது என காவல்துறையினரும் விசாரித்து வருகின்றனர். வெட்டிய நபர்கள் தாறுமாறாக சாலையில் இளைஞரை வெட்டிய பின் இளைஞரை வெட்டிய பட்டா கத்தியுடன் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளம் பதிவிட்ட புகைப்படமும் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பொதுமக்கள் மத்தியில் இளைஞர் இருவர் சருமாரியாக வெட்டுப்பட்ட வீடியோ வெளியான நிலையில் மற்றும் வெட்டிய நபர்கள் பட்டா கத்தியுடன் சமூக வலைதளம் பதிவிட்ட புகைப்படமும் பரவி வரும் நிலையில் பொதுமக்களிடையே அச்சத்தையும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையும் உருவாக்கியுள்ளது.